வணக்கம் சுந்தரம். குறிப்பாக பெங்கல் என்ற சூறாவளி புயலானது கடந்த 6 மணி நேரத்தில் 12 கிலோமீட்டர் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டரிலும் நாகப்பட்டினத்திலிருந்து வடகிழக்கே 210 கிலோமீட்டரும் தற்போது கிடை கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெங்கல் புயல் காரணமாக கனமழை முதல் அதி கனமழை சென்னையில் பெய்யும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் பல பகுதிகளில் கனமழை முதல் அதி கனமழை பெய்யும் எனவும் நேரம் கடக்க படிப்படியாக மழையின் அளவு தீவிரம் அடையும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. விடிய பலத்த காற்றுடன் சென்னையில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக புயல் நெருங்கி வரும் நிலையில் நேரம் செல்ல சென்னையில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையமானது தற்போது எச்சரித்திருக்கிறது. இந்த சூழலில் புயல் மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மேலும் தாழ்வான பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளும் தண்ணீர் மூழ்கி இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய குடிநீர் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. செம்பரம்பாக்கம் புழல் ஏரிகளுக்கு நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் பலத்த காற்றுடன் மழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் மாநகரில் இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் தவிர தனியார் வாகனங்கள் மிக குறைவான எண்ணிக்கையிலே தற்போது சென்று வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை ஒட்டிய குடியிருப்பு பகுதிகளை பொறுத்தவரையில் கடல் நீர் வீடுகளுக்கு இருப்பதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. இந்த பெங்கல் புயல் காரணமாக கடல் சீற்றத்தால் குடியிருப்புகளுக்குள் கடல் நீர் புகுந்து மக்கள் தற்போது சென்னை பகுதிகளில் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றன. புயலில் கடக்கக்கூடிய நேரம் நெருங்க சென்னையில் படிப்படியாக மழை அளவு தீவிரம் அடையும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. சண்முக சுந்தரம்.